உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பெஞ்சல் புயலால் உயிரிழந்த விழுப்புரம் மாவட்டம் ஏமப்பூர் கிராமத்தை சேர்ந்த கலையரசன், சிறுவானூர் கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் ஆகியோரின் குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலா 25,000 ரூபாய் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மழவராயனூர், ஏமப்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா பாஜகவின் ஏமாற்று வித்தை என்றும் மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு அவர்கள் செய்கின்ற தந்திரம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்றும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பொறுத்தளவில் பாஜகவுடைய ஏமாற்று வித்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேர்தலை நடத்துவது பற்றிய பிரச்சனை அல்ல. அவர்கள் தேர்தல் நடத்துவது பற்றிய பிரச்சனை என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அது அல்ல. இது மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு அவர்கள் செய்கிற திட்டம். இன்றைக்கு எந்த தேர்தல் வந்தாலும், இடைத்தேர்தல் வந்தாலும் மக்கள் வாக்களிக்கிற உரிமை இருக்கிறது. இந்த வாக்குரிமை என்பது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இல்லை. சுதந்திரம் அடைகிற நேரத்தில் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலே உறுதி செய்தார்கள். அந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு, அதாவது 5 ஆண்டு மட்டும்தான் உங்களுக்கு வாக்குரிமை, அதற்கு பிறகு இடையில உங்களுக்கு வாக்கு போடுவதற்கு உரிமை இல்லை என்று மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற திட்டம் இது. ஏன் என்று சொன்னால், இதே பாஜகவினுடைய முன்னோடிகளாக அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுக்கக்கூடாது, குறிப்பாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதுபோல ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, வசதி உள்ளவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அந்த அரசமைப்பு சட்டத்திலே வாதாடினார்கள். அதையெல்லாம் மீறி புரட்சி அம்பேத்கர் அவர்கள் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை, குறிப்பாக பெண்களுக்கு வாக்குரிமை என்பதை உறுதி செய்தார். அந்த ஓட்டு போடுற உரிமையை பிடுங்குவதற்கு செய்கிற தந்திரம்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற தந்திரம். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை எதிரி நாடு போல சுற்றி அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவை ஆக்க வேண்டும் என்பதற்காக இதை அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு போவதற்கு திட்டமிடுகிறார்கள். நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை மாற்றி அதிபர் ஆட்சி முறை, பாகிஸ்தானிலே இருப்பது போல அதிபர் ஆட்சி முறையை, சர்வாதிகார ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்தது. ஆனால் அங்கே என்ன நிலவரம், எத்தனை பேர், எத்தனை இராணுவ புரட்சி நடக்கிறது, எப்படி அந்த மக்கள் பாடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கலவர சூழலுக்கோ கலவரத்துக்கோ இந்தியாவையும் கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிற சதிவேலை இது. எனவே இதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதுபோல இந்தியா கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் எதிர்த்திருக்கின்றன. இதை நடைமுறைக்கு வரவிட்டோம் என்றால், இன்றைக்கு இதோ நிற்கிறாங்க பாருங்க பெண்கள், இவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை பிடுங்கிவிடும். நாடாளுமன்ற அவைகள் நடக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரும் அங்கே இருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் அம்பேத்கரை பற்றி எந்த மரியாதையும் கிடையாது. இந்து சட்ட மசோதா கொண்டு வரும்போது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்து பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்து சட்ட மசோதா கொண்டு வந்தார். பெண்களுக்கான உரிமையை கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு அம்பேத்கருடைய கொடும்பாவியை எரித்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற பாஜகவினுடைய
அந்த மூதாதையர்கள். எனவே அவர்களுக்கு அம்பேத்கர் மேலே எந்த மரியாதையும் கிடையாது. அவரை எதிர்த்து 100க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியது RSS இந்தியா முழுக்க. அப்படியானவர்கள் அம்பேத்கரை சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக, இந்த தலித் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்காக அம்பேத்கரை பாராட்டுற மாதிரி அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அவங்க உள்ளத்தில் இருப்பது அவர்களை பற்றிய ஒரு காழ்ப்புணர்வு. அது இன்னைக்கு அமித்ஷா வாயில வெளியில் வந்துடுச்சு. அம்பேத்கரை இழிவுபடுத்தியவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி எந்த SC/ST மக்களுடைய தெருவிலையும் போய் ஓட்டு கேட்க முடியாது. அம்பேத்கரை அவமானப்படுத்திவிட்டு அவர்கள் ஓட்டு கேட்க போக முடியுமா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா அவர்கள் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த மால்வாய் ஊராட்சி சாதூர்பாக்கம் கிராமத்தில் தலித் மக்கள் வசித்து வரும் தெருக்களின் இருபுறமும் ஆதிக்க சாதியினர் தொடர்ந்து மலம் கழித்து வருவதாகவும் சாலை ஓரங்களில் குப்பைகளை கொட்டி வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள தலித் மக்கள் இதனை எதிர்த்து பல ஆண்டுகளாக போராடி வந்தனர். பின்னர் இதுகுறித்து லால்குடி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பல்வேறு கட்டங்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி உடன்படாத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் தலித் மக்கள் கள்ளக்குடி சமத்துவபுரம் பகுதியில் உள்ள திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் மதுரையிலிருந்து சென்னை செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், வழக்கறிஞர் காந்தி, ஒன்றிய செயலாளர் திருஞானு, ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், வயலூர் இளங்கோவன், வழக்கறிஞர் தனராஜ், பொருளாளர் பழனிசாமி, சாமித்துறை, வழக்கறிஞர் மதுசூதனன், ஒன்றிய செயலாளர் சக்திவேல், சிந்தனை செல்வன், பெரம்பலூர் துரைமுருகன், ஐயாதுரை, சதீஷ், சூரியபிரகாஷ், ஐயம்பெருமாள், ரமணா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இந்திய நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 என்று பேசுவது, உச்சரிப்பது இப்போது பேஷனாகிவிட்டது என்றும், அதற்கு பதிலாக கடவுளை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்திற்கு சுகபாகம் கிடைத்திருக்கும் என்று அந்த அரைவேக்காடு அமித்ஷா கூறியிருக்கிறார். RSSின் கைகூலி, சனாதனத்தின் வேறாக இருக்கக்கூடிய அமித்ஷா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்திலே அமைச்சரவையில் இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் அவமதிப்பதாக நினைத்துக்கொண்டு, இழிவுபடுத்ததாக நினைத்துக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் புரட்சியாளர். புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது, இந்திய அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறது, நாடாளுமன்றத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை இயக்கிக் கொண்டிருப்பது, இயங்க வைப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம்தான். ஆனால் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை, புரட்சியாளரை அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொன்னதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள், உன் வீட்டில் போய் மருந்து வாங்கி குடித்துக் கொண்டு செத்துவிடு, அல்லது போகிற போக்கில் இறந்துவிடு. அவ்வளவு தாங்க முடியவில்லை என்றால் இந்த நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்த நாட்டில் வாழவே தகுதியற்ற ஒரு அயோக்கியன் தான் அந்த அமித்ஷா அவர்கள். இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவன். இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நாட்டை துண்டாட வேண்டும், சாதியத்தால் மதத்தால் துண்டாட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர், எழுச்சி தமிழர், தியாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய போராளிகளாக, புரட்சியாளர்களாக எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலை தாங்கிக் கொண்டு
சனாதனத்தை எரிக்கும் நெருப்பாக எழுச்சி தமிழர் விளங்குவார். அந்த எழுச்சி தமிழர் என்கிற நெருப்பில் சனாதனம் சாம்பலாகும். விடுதலை சிறுத்தைகள் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும். அவர் அப்படி பேசியதை மன்னிப்பு கேட்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை எதிர்த்து போராடி வருகிறோம். உடனடியாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் நிம்மதி அசோகன், மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளைநெஞ்சன், தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை, மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் ராஜா, சுந்தரபாண்டியன், பொருளாளர் பாவணன், மண்டல துணை செயலாளர் திருமா சின்ன அழகு, ஒன்றிய செயலாளர்கள் பூங்குடி பாண்டி, அழகுவேந்தன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமயம் ரமேஷ், திருச்சி பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கண்ணையன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் சந்திரகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தநாடு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மலைச்சாமி, ஒன்றிய செயலாளர் துரை வெங்கட், ஒன்றிய கவுன்சிலர் பார்த்தசாரதி, சிவானந்தம், பந்தாடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கர்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் குரூர் இளையராஜா, சிறுவாடி மணியரசன், சிறுத்தை தேவா, முன்னூர் சோபட்ராஜ், ராமு, தலித், மணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,